அன்பான பக்தர்களே, இன்று நாம் முருகப்பெருமானின் தெய்வீக அவதார கதையை கேட்கப் போகிறோம். சிவபெருமானின் கண்மணியான பார்வதி தேவியின் அருமையான புதல்வன் ஆறுமுகன், ஸ்கந்தன், சுப்பிரமணியன் என பல நாமங்களால் அழைக்கப்படும் முருகர் எப்படி அவதரித்தார், எப்படி அசுரர்களை வென்று உலகத்தை காப்பாற்றினார் என்பதை விரிவாக கேட்போம். அசுரன் தாரகாசுரன் பக்தியுடன் பெரிய தவம் செய்து பிரம்மாவிடம் அருளை பெற்றான். என்னை தேவர்கள் யாராலும் கொல்ல முடியாது, சிவபெருமான் பெற்ற பிள்ளை மட்டுமே என்னை கொல்ல வேண்டும் என்ற வரத்தை கேட்டான். வரம் கிடைத்த பிறகு தாரகாசுரன் அகங்காரத்துடன் எல்லோரையும் துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் வஞ்சிக்கப்பட்டார்கள். அப்பொழுது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டினார்கள். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக சக்திகள் ஒன்றிணைந்து அக்னி தேவன் மூலம் வெளிச்சமான 6 தீப்பொறிகளாக பிறந்தது. அந்த தீப்பொறிகளை கங்கை நதி எடுத்துச் சென்றாள். பிறகு அவை சரவண பொய்கை என்னும் தாமரை மலர்களால் சூழப்பட்ட குளத்தில் விழுந்தன. அங்கு கார்த்திகை பெண்கள் 6 கன்னியர்கள் அந்த குழந்தைகளை தாய் போல் வளர்த்தனர். 6 குழந்தைகளும் ஒன்றிணைந்து 6 முகங்களுடன் ஒளி வீசும் குழந்தை உருவானான். அவனே ஆறுமுகன், கார்த்திகேயன், ஸ்கந்தன், சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான். அவர் வளர்ந்து தேவர்களின் படையை முன்னிட்டு தாரகாசுரனை யுத்தத்தில் வென்று அழித்தார். அதன் பிறகு உலகம் மீண்டும் அமைதியை அடைந்தது. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை கன்னிகள் பார்த்து வளர்த்தனர். ஒவ்வொரு குழந்தையும் ஒளியால் சூழப்பட்டது. அவற்றின் கண்கள் சூரியனைப் போல, முகம் சந்திரனைப் போல. ஒரு நாள் பார்வதி தேவி, சிவபெருமான் அருள்மகள், அங்கே வந்தார். அவர் தன் தாய்மையால் அந்த 6 குழந்தைகளையும் தழுவிக்கொண்டார். அப்பொழுது அவை ஒன்று சேர்ந்து ஒரு உருவமாகின. அதுதான் ஆறுமுகன். 6 முகங்களுடன், 12 கண்களுடன், 6 கரங்களுடன். பார்வதி தேவி ஆசீர்வதித்தார். நீ அறிவின் வடிவம், வீரத்தின் வடிவம். உலகம் உன்னை முருகனாக, சுப்பிரமணியனாக, வேலவனாக, கார்த்திகேயனாக அழைக்கும். சூரபத்மனுடன் நடந்த மகா யுத்தத்தில் தெய்வ சக்தியின் வடிவாகிய முருகப்பெருமான் வெற்றி பெற்றார். தம் வேல் மூலம் அசுரனான சூரபத்மனை வென்றார். ஆனால் அவர் தெய்வ கருணையால் சூரபத்மனை கொல்லாமல் அவரை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தம் வாகனங்களாக ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சி எல்லா உலகங்களுக்கும் ஒளியை பரப்பியது. இதனால் முருகர் அவதார கதை அன்பு, அருள், தைரியம், ஞானம் மற்றும் கருணையின் நித்திய பாடமாக நிறைவடைந்தது.